சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒரு மிளகா, கொஞ்சமாக தக்காளி இதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். 200 கிராம் சிக்கன் அதாவது பொரிச்சு வச்சு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். நான் பிச்சு வச்சுக்கலாம். இந்த சிக்கன் மஞ்சூரியனை இட்லி, தோசை, சப்பாத்தி, சோறுன்னு எதுக்குனாலும் சைடிஷ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுட்டதும் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் வெட்டி வச்ச பல்லாரியை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு அது கூட கொஞ்சம் பொடி உப்பு இல்லை கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி கூடவே சேர்த்துக்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து ஒரு மிளகா கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் கூட சேர்த்துக்கணும். மஞ்சூரியனுக்கு 2 ஸ்பூன் சிக்கன் பொடி, அடுத்து கொஞ்சமாக பெப்பர் பொடி, பொடியோட அளவில் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கறி மசாலா பொடி சேர்த்துக்கணும். சிக்கன் பொடி காணாது, அதனால் கூட கொஞ்சம் நாங்கள் சிக்கன் பொடி போட்டுக்கிட்டோம். பொடியில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்து அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். சில்லி சாஸ் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட சில்லி சாஸ் கிடையாது, அதனால் சோயா சாஸ் மட்டும் ஊற்றிட்டோம். சப்பாத்திக்கு தான் இந்த கிரேவி செஞ்சுட்டு இருந்தேன், அதனால் கொஞ்சம் உரப்பாக இருக்கணும்னு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பொரித்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா கிண்டி விடணும். நல்லா எல்லா பக்கமும் இந்த சிக்கன் கூட சேர்ற அளவுக்கு கிண்டி விடணும். கிண்டி ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். இங்கே பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியாக இருந்தது, இப்போ தண்ணியெலாம் நல்லா வற்றி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரைச்சி இது கூட சேர்த்துடணும். அப்போ தான் நல்லா கிரேவி கிடைக்கும். நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கிரேவியாக கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கியில் மட்டும்தான் போட்டு அதுக்கடுத்து உப்பு போடலை. ஏன்னா பொரிச்ச சிக்கனில் உப்பு இருந்துச்சு, அந்த உப்பே இந்த கிரேவிக்கு போதும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளே வீட்டில் இன்றைக்கி சிக்கன் மஞ்சூரியன் செஞ்சாச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாய்.